ஹலோ, கிராண்ட் மாஸ்டர் மல்லிகா விஜயகுமாரின் அன்பு வணக்கங்கள். அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அஷ்டலிங்கங்கள், அதை பற்றி உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலம் திருவண்ணாமலை, அது எல்லாருக்குமே தெரியும். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி தலமாக திகழ்கிறது. பௌர்ணமியில் எல்லாருமே கிரிவலம் போகிறோம். 14 கிலோமீட்டர் எல்லோரும் கிரிவலம் போயின்னு இருக்கோம். அந்த கிரிவல பாதையில் இருக்கும் அஷ்டலிங்கத்தை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாமா? அஷ்டலிங்கம் என்றால் என்ன? 8 லிங்கங்கள். அஷ்டம்னாலே 8. அப்போ அந்த கிரிவல பாதையில் 8 லிங்கங்கள் இருக்குது. இப்போது நம்ம அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1வது இந்திரலிங்கம். கிரிவல பாதையில் முதலில் கிழக்கு திசையில் அமைந்திருக்கிறது. இந்த லிங்கத்தை வழிபட்டால் செல்வம் பெருகும், பதவி உயர்வு, பணியிட மாற்றம் கிடைக்கும். 2வதாக அக்னிலிங்கம். கிரிவல பாதையில் இரண்டாவது லிங்கமாக தென்கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. இந்த லிங்கத்தை வழிபட்டால் நோய், பயம், எதிரிகள் தொல்லை அகலும். 3 யமலிங்கம். தென் திசை நோக்கி 3வது லிங்கமாக யமலிங்கம் அமைந்துள்ளது. இவரை வழிபட்டால் பொருளாதார கஷ்டங்கள் நீங்கி செல்வ வளம் பெருகும், சகோதரர்களின் உறவு நீடிக்கும், யம பயமும் நீங்கும். அதான் யமலிங்கம். நிருத்திலிங்கம். என்ன லிங்கம்? நிருத்திலிங்கம். தென்கிழக்கு திசையில் 4வது லிங்கமாக நிருத்திலிங்கம் அமைந்துள்ளது. இவரை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ஜென்ம சாபங்கள், சில பேருக்கு சாபங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கி அவளுக்கு புகழும் கிடைக்கும். அப்புறம் 5 வருணலிங்கம். வருணன்னாலே மழை, நல்லா இப்போ ஈரமாக இருக்கக்கூடியது. இந்த லிங்கம் மேற்கு திசையில் 5வது லிங்கமாக வருணலிங்கம் உள்ளது. இவரை வழிபட்டால் கொடிய நோயிலிருந்து விடுதலையும் புகழும் கிடைக்கும். அடுத்தது 6வது வாயுலிங்கம். 6வது லிங்கமான வாயுலிங்கம் வடமேற்கு திசையில் அமைந்துள்ளது. இந்த லிங்கத்தை வழிபட்டால் கண்திஷ்டி, இதய நோய்கள் நீங்கும், மன நிம்மதி உண்டாகும். நான் அந்த இடத்துல கிரிவல பாதை போனபோது நான் நடந்து போகல, காரில் தான் போனேன். இந்த லிங்கத்தை மட்டும் இப்போ இதாச்சியாக தரிசனம் செய்திருக்கேன். உண்மையாகவே எனது இதய நோய் தீர்ந்து மன நிம்மதியுடன் இப்போ இருக்கேன். 7 குபேரலிங்கம். குபேரலிங்கம்னாலே உங்களுக்கு தெரியும். 7வது லிங்கமான குபேரலிங்கம் வடக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. இந்த லிங்கத்தை வழிபட்டால் செல்வம் செழிக்கும். அவர்தான் குபேரலிங்கமாச்சே. அவரை தரிசித்தால் செல்வ செழிப்போடு வாழலாம். 8 ஈசான்ய லிங்கம். 8வது லிங்கமான ஈசான்ய லிங்கம் வடகிழக்கு திசையில் அமைந்துள்ளது. இவரை தரிசித்தால் மனம் ஒரு நிலை அடையும், வெற்றி கிடைக்கும், நினைத்த காரியம் நடக்கும். என்ன மக்களே, கிரிவல பாதையில் உள்ள அஷ்டலிங்கத்தை பற்றியும் தெரிந்து கொண்டீர்களா? பொதுவாக கிரிவலம் செல்லும்போது ஒவ்வொரு முறையும் அஷ்டலிங்கத்தையும் தரிசிப்பது கஷ்டம்தான். ஒவ்வொரு முறை போகும்போது 2 லிங்கமாவது பார்த்து தரிசனம் செய்யும்.